ரொம்பவே ஏர்லி மார்னிங்கா எந்திரிச்சிட்டேன் நானு. வாசக்காலுக்குலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகா கோலம் போட்டுட்டு இருந்தேன். ரீசெண்டா இன்ஸ்டா எல்லாம் பார்த்து கொஞ்சம் கோலம் எல்லாம் கத்துக்கிட்டு போட்டிருக்கேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அழகா இருந்தா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா என்கரேஜிங்கா இருக்கும். ஷர்வனுக்கு கடகடன் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம். கிச்சனுக்கு ஓடி போய் கிடுகிடுன்னு கால்ல சக்கரத்தை கட்டிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். கிச்சன்ல நான் வேலை பார்க்க ஷர்வனை கலப்ப ஜி ஓட அப்படின்னு மாத்தி ஓடி ஓடி வேலை செய்வோம். ஏன்னா காலையிலேயே பூஜை பண்றோன்றதுனால லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஷர்வன் குட்டியும் பேக் பண்ணி நான் ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பி வச்சாச்சு. மனசுக்கு திருப்தியா இன்னைக்கு அழகா நான் பூஜை பண்ணி முடிச்சேன். என்னுடைய ஃப்ரைடே விளாக்ஸ் மிஸ் பண்றவங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பூஜை அறையை காமிக்கிறேன். நான் இப்போ ஐ மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐ மசாஜர் மூலியமா நம்மளுடைய ஐ ஸ்ட்ரெயின், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு மசாஜ் எடுத்தா எப்படி இருக்கும், ரிலாக்ஸிங்கா இருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு போகுது. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு சொல்லுவேன். வெட்டிங் டே அன்னைக்கு நான் வாங்கின ஜுவல், போட்ட சீட்டு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு நகை சீட்டு ஆரம்பிச்சது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. வெட்டிங் டே அன்னைக்கு நான் வாங்கின கோல்டு நகை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். என்கிட்ட என்ன நகை இருக்கு, இனிமே நான் என்ன வாங்க போறேன், அதுக்கு செய்கூலி சேதாரம் என்ன இருக்கும், அது எந்த கடையில வாங்கினா லாபமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் நான் பிளான் பண்ணி வாங்குவேன். நான் ஸ்டோன் வாங்கினதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்டோன் நகைனா என்னை விட்டு போக மாட்டேங்குது.